வணக்கம். என் உறவு டிரைவர் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். புவனேஸ்வரம், ஒரிசா, அது பக்கத்தில், புவனேஸ்வர் பக்கத்தில் ஆடியோ இப்போ தான் புதுசாக வந்திருக்குன்னு நினைக்கிறேன். சின்ன பிள்ளை. ஆமாம் உறவுகளே, எடுத்தவனே 2000 கொடு, 1000 கொடு, பையில செக் பண்ணணும், பில்லை செக் பண்ணணும்லாம் கிடையாது. எடுத்தவனே 2000 கொடு, 3000 கொடு, அப்படித்தான் அந்த பிள்ளை கேட்குது. ஒரு வயசு டிரைவர் வயசு கூட மரியாதை கிடையாது. தேவையில்லாத வார்த்தையே விடுது அந்த பிள்ளை. எதுக்கு மேடம் 2000 கட்டுறீங்க? 12 வீலு 24 டன்னு தான் ஏற்றிருக்கு. டன்னு ஓவர் கிடையாது. தேங்காயோட ஏற்றிருக்கு பாட்னாவுக்கு அப்படின்னு நான் பேசுகிறேன். இந்த அண்ணன் உட்காந்துருக்காரு, அவர் நம்ம ஸ்விஃப்ட் டிரைவரு. அவரை தரக்குறவா பேசுது. ஒரு லப்பர் பைப் மாதிரி வச்சுருக்காங்க, அதை அடிக்க ஓங்குறாங்க. அண்ணனை வீடியோ எடுக்க சொன்னேன், வீடியோ எடுக்க மாட்டேன்ட்டார் பயந்துக்கிட்டு. செல்லை பிடிக்கிட்டு போடுவாங்க, செல்லை உடச்சி போடுவாங்கன்ட்டார். உறவுகளே, இதை மத்திய மேலிடத்துலேருந்து இதை நடவடிக்கை எடுக்கணும். இந்த ஆந்திராவும் இந்த ஒரிசாவும் எங்களை படுத்துகிற பாடு. நாங்கள் விடிய விடிய கண்ணு முழிச்சு வண்டி ஓட்டுறோம். நிம்மதியான சாப்பாடு கிடையாது. ஒழுங்காக ஒரு 2 மணி நேரம் கூட தூக்கம் கிடையாது. ஆந்திராக்குள்ளே தூங்குனா டீசலை ஆட்டையை போட்டுறாங்க. ஆமாம், அந்த நிலைமையில் ஆகுது. இங்கே ஒரிசாவில் பார்த்தா நெட்டுக்கு 1000 கொடுத்தோம்னா என் டிரைவர் சம்பளத்தை ஓனர் பிடிச்சிக்கிடுவார். இவ்வளோ தொலைக்கு மன உளைச்சலாக இருக்குது. உறவுகளே, இது ஒரு நல்ல தீர்ப்பு வராதா? ஆடியோவுக்கு கவர்மெண்ட்டில் சம்பளம் கிடையாதா? அதுக்கு அந்த பிழைக்கிறதுக்கு தூக்குப்பிடி செத்துருவோம் தானே, தூக்குப்பிடி செத்துருவோம் தானே. எங்க உயிரை ஏன்டா எழுதுறீங்க? தேவையாமங்களா? நம்மள வகுத்துறச்சலா இருக்கு, தாங்க முடியல. கஷ்டப்பட்டு நாங்கள் உழைச்ச காசு கூட நாங்கள் வீட்டுக்கு ஒழுங்காக அனுப்ப முடியல. இவன் எங்களை மறைச்சு 1000 2000 ஒன்று பிடிங்கிடுறாங்க. ஓனர் அது எங்கள் காசு பிடிச்சிக்கிறாப்புல, படிக்காசை. இவெல்லாம் ஒரு அவ்வளோதான், 1 மாதம் கூட ஆகலை. 18 வயசு கூட இல்லை அந்த பிள்ளைக்கு. 18, 20, 22 வயசு தான் இருக்கும். சின்ன பிள்ளை. இப்போத்தான் ஆடியோ வந்திருக்கு. அது காசு எடுத்து பாருங்க. இந்த ஒரிசாவில் ரொம்ப மோசம். இது சென்ட்ரல் கவர்மெண்ட்